கேட்டோ இன்றைக்கி இங்கே தாங்க வேலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம எடுத்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ கொம்பு வச்சு அப்படியே எடுத்து மூடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எடுத்து ஏறி விட்டுட்டு இப்போ நம்ம கூப்பிட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக லைனு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி போடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா க்ராஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒன்று கீழே நிற்கும், ஒன்று மேலே நிற்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி எடுத்து அப்படி சொல்லிட்டு. ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. வண்டியை நிறுத்தியாச்சு. ஸோ சிங்கிள் தான் போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் அந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்காரங்க இன்னும் ஒரு 2-3 கிழங்கு இன்னும் அப்படியே எடுக்காமல் இருக்குது. அது வந்து எடுக்கிறதுக்காக நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நிறுத்துறீங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்தியாச்சுங்க. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா என்னோடய பேச்சு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுந்த கம்பி மொத்தமாக எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கம்பி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கம்பி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளேட் வேறு வச்சு கொடுத்துட்டாங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து அப்படி தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 மாதங்கிட்ட ஃபுல்லாகவே இந்த தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3ஆம் நாளாக வண்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கூப்பிட்றாங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழனியில் ஸோ கொஞ்சம் எஸ் மாதிரி போட்டுடுறாரு. ஸோ அதனால் போட்டவுடனே என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா 3 லைன் போக வேண்டிய இடத்துல 2 லைன் தான் போடுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கழனியும் முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டைமும் வராது. ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி டைமிங்கு. ஸோ டைமிங் சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சீக்கிரமாக வேலை வந்து முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டு யாருக்கும் நாங்களே வச்சு எடுத்தோம் அப்படின்னு நம்மளாம் சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்து அப்போ தெரியல எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக கொம்பாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஓட்டும் போது தான் எனக்கு தெரியுது. ஸோ ஒவ்வொரு லைனும் எவ்வளோ க்ராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ராஸ் ஆகும்போது அவங்களும் எதுவும் கேட்கல. நீங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எதுவும் சொல்லலை. ஏன்னா இல்லை அவங்க வேலைக்காரங்க வந்தானே அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாதிரி 2 லைன் க்ராஸாக போயிடுச்சுன்னா 3 லைன் வர வேண்டிய இடத்துல 2 லைன் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டைம் கொடுக்காது சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வேலை வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு இல்லைங்க. இது வந்து நானாக சொல்ல அவங்க சைடு நான் சொல்கிறேன். ஸோ ப்ராமிஸாக அவங்க வந்து பார்த்தா உங்கள் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராஸ் எல்லாம் போடாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே போடுங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஓரளவுக்கு இன்னையோட 2 நாளாக வேலை வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரது காரணம்னு பார்த்தீங்கன்னா 7 மணி தான் ஆகுது இன்னும் பார்த்தீங்களா. ஸோ சன்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி வராப்பில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக முடிச்சிடணும். ஏன்னா நேற்று கொஞ்சம் லீவ் ஆகிட்டேன். ஸோ அந்த டென்டல் கிளினிக்லாம் போய்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லீவ் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு இந்த கழனி 2 நாளுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே 2 நாளுக்குள்ளே ஃபுல்லாக வேலையை முடிச்சிடுங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் எடுத்து வேலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கொஞ்சம் பாவம். ஸோ அதனால தாங்க வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க இப்படியெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு சிம்பிளாக எடுத்துருக்கேன். இப்போ ஆனால் சைட்டியெல்லாம் கட்டியெல்லாம் உடச்சிட்டு அவங்களும் இப்போ எடுத்து போட்டுறாங்க. சும்மாலாம் இருக்குல்லுங்க, அவங்களும் பயங்கரமாக உடச்சிட்டாங்க வெயிலெலாம் பார்க்காம. வாங்க இப்படிலாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் ஆரம்பித்த வேலைங்க. அந்த லாஸ்ட் ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு திரும்ப மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சின்ன கைனி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு அடுத்தது இப்படியே போயிட்டு அங்கேருந்து இப்படியே வந்திருக்கேன். என்ன காரணம் இது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஸோ நம்ம வந்து எடுக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு இருந்து பார்க்கும்போது எடுத்தாங்க நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ரேட்டருக்கு நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். ஏன்னா அப்போ நம்ம கரெக்டாக லைன் வந்து பார்க்க தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து இந்த பக்கம் தான் வெளியே போகணும். என்ன அந்த பக்கம் தான் வாய்க்கால் இருக்குது. ஸோ அந்த பக்கம் தான் தண்ணி போகணும். அதனால் அங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக அங்கேருந்து அந்த ஆழத்துக்கும் ஸோ அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி கொஞ்சம் மண் அதிகமாக தான் வரும். நம்ம இந்த பக்கம் பேக் இழுத்துட்டு வருமோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் கொஞ்சம் சைட் பண்ணி போடலாம். ஸோ எப்படின்னு போகிறதுக்கு ஆட்டம் பாருங்கள். ஏன்னா மண் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படியே மடித்து ஸோ இது அப்படியே நேரம் நீட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா. அது மாதிரி நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு ரொம்ப அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இடத்துல போடுறதுக்கு முடியாது. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால வந்து பார்த்தா அந்த இடத்துல போட முடியாது. அதனால தான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ചാർജ് കയറുണ്ട്. ചെറിയ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ പറഞ്ഞോട്ടോ കേട്ടോ. ചാർജ് കയറുണ്ട്. 13 വോൾട്ട് കണ്ടോ ചാർജ് കയറുണ്ട്. ഇതെന്താ ഇറങ്ങിപ്പോയി? എൻ്റെ ചാവി ഓണാക്കിട്ടോ. വെള്ളമുണ്ട്. പിന്നെന്താ പ്രശ്നം? ഇത് വയ്ക്കുക. വൈകുന്നേരേ ഈ പണി കഴിയോളം ഓഫ് ചെയ്യണ്ടേ? എടീ ലൂസായിട്ടാണേ. എടീ നോക്കാക്കല്ലോ. നോക്കാക്കിയാൽ காலையில் வேலைக்கு வேலை இப்படி தாங்க இருக்குது. எல்லாமே பாருங்கள், பேட்டரி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் பேட்டரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு பேட்டரி தான் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போய்ட்டு டீசல் வாங்கிட்டு வர வரைக்கும் வண்டி ஆளு தாங்க இருக்கும். ஏன்னா பேட்டரி தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பேட்டரி தண்ணியெல்லாம் வந்து பார்த்தா செக் பண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் எதுலன்னு தெரியல. இன்னையோட 4 நாள் ஆகுதுங்க இந்த இடத்துல வேலை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ டெய்லி வந்து வீடியோ போட முடியல. ஸோ ஒரே வேலை தான், அதனால தான் வந்து வீடியோ வந்து சரியாக போட முடியல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வேலை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம்னு நினச்சேங்க. ஸோ இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்த வேலை. ஸோ இப்போ மதியம் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்கலாம்னு பார்க்குறேன். பட் ஆனால் இன்றைக்கி 7 மணி வரைக்கும் ஓட்டினோட ஓரளவுக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஓப்பருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்தாண்ட வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங்கில் தாங்க நிறுத்திருக்கேன். ஏன்னா பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தண்ணிலாம் கொஞ்சம் ஊற்றி, ஸோ காலையில் வந்து வேறு பேட்டரி எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே ஸ்டார்டிங்கே வைங்க. ஸோ சார்ஜ் ஏறிச்சுன்னா நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் எப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே தாங்க வச்சுருக்கேன். ஸோ ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது முன்னாடியும் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸாக தான் போட்டிருந்தாரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தாங்க போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்த முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நிறுத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தாங்க போட்டிருக்கேன். மண் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வழி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், இந்த பக்கமும் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வழி கொஞ்சம் சாஞ்சிச்சுன்னா ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலங்க அதே மாதிரி இப்போ நான் வண்டியை நிறுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பார்த்தா கேப் விட்டு தாங்க எடுக்க போகிறேன். ஏன்னா வழி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண போகிறேங்க. பார்த்தீங்களா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டே தான் இருக்குது. ஸோ வெயில் காலம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வச்சுட்டாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே நினச்சி விடுங்க. அப்போ தாங்க வேறு இறங்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வைக்கிறதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நேற்று வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிச்சு அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கலாம். கைஸ் இந்த 4 நாளாக இந்த இடத்துல வேலை ஸ்டார்ட் பண்ணி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கூட்டி வந்து பேட்டரி வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் வண்டியை வந்து நிறுத்திட்டு போயிட்டு திரும்ப கால் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க. திரும்ப பேட்டரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஸோ பேட்டரி தண்ணி தான் ஏதாச்சும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் அப் பண்ணிவிட்டு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் ஓடிட்டுருக்கு. காலையில் ஒரு 8:30 ஒரு 9:45 9 மணிக்கு கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மணிக்கிட்ட ஆகுது. இன்னமும் கண்டினியூஸாக வண்டி ஆன்லைன் தாங்க இருக்கேன். வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை. சரி என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று பேட்டரி மாற்றணும், அப்படி இல்லை சார்ஜ் ஏதாச்சும் டவுனாக இருந்துச்சுன்னா ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரன்னிங்கே விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல வேலை வந்து முடிச்சிடணுங்க. அதுக்கடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மட்டும் தான் எனக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவர் அவர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஓகே நான் வந்து சனிக்கிழமையே செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்கேன். இந்த வேலை வந்து பார்த்தா இன்றைக்கே ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் ஓகேங்களா. வாங்க எப்படிலாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாம் ஆகிடுச்சுங்க. பார்த்தா மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது எடுத்தது ஒரு லைன் கூட ஃபுல்லாக எடுக்கலை பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் தான் எடுத்துருக்கேன். வண்டி அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நின்றுச்சுங்க. கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் இருக்கிற கப்ளிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 ஆப்ரேட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இது ஒரு 2000 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 4000 ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி 2 வருஷம் தான் ஆகுது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டே போவாங்க.
வேலை வந்து ஃபுல்லாக முடியலை அப்படின்னு நிறுத்திட்டேன். மெக்கானிக் வந்திருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். சொன்னது வந்து கன்ஃபார்ம் தாங்க. ஒன்றும் பார்த்தீங்களா, ஸோ பம்போல் தான் அந்த ஜாயிண்ட் வந்து போயிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மெக்கானிக் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் இருக்க மேலே இருக்க அந்த ஓசு ஓசுக்கு அந்த ஓசு வந்து ஒன்று கைட்டிப்பார். ஸோ கைட்டினீங்கன்னா வந்து ஆயில் நல்லா வருதான்னு பாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் லூஸ் பண்ணிப்பார், ஆயில் வருதான்னு பாரு, அப்படி இல்லைனா ஃபுல்லாக கழட்டிப்பார் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ சின்னதாக லைட்டாக ஆயிலே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உள்ள ஆயிலே வந்துருக்கு. கொஞ்சம் தான் ஆயிலே வந்துருக்கு. ஸோ மெக்கானிக் தான் சொன்னாங்க உள்ளே கப்ளிங் தான் போடுறது போச்சு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஏன்னா 2 பக்கமும் இந்த எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்கு வர ஆயில் வர கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வரையும் பார்த்ததில்ல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கம்பெனி, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கம்பெனிலேருந்து ஒரு 28,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க ரேட்டு. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, லோக்கல் போடுவாங்களா கம்பெனி போடுவாங்களா தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஒரே நல்லா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் வெயிட் கழட்டணுங்க. கவுண்டர் வெயிட் கழட்டிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாக கழட்டணும். சீட்டு ஃபுல்லாக கழட்டினா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இது இது மாதிரி போல்டு சுற்றி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே இருந்து கழட்ட முடியும். கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் மொட்டை வெயிலில் காய போகிறோம். அதுக்குள்ளே தார்ப்பா ஏதாச்சும் எடுத்து வந்து கட்டணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெக்கானிக் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்வார். வெயிலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.